மேம் ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு வந்து டெர்மடாலஜிஸ்ட் லேசர் யூஸ் பண்ண சொல்றாங்களே, அப்படி பண்ணலாமா மேம்? ஸோ இந்த கார்பன் டை லேசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்னி ஸ்கார்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்னி ஸ்கார்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பாக்ஸ் டைப் ஸ்கார்ஸ் இருக்கும், இல்லது பாயிண்டடா ஐஸ் பிக் ஸ்கார்ஸ் இருக்கும், லோடிங் ஸ்கார்ஸ் இருக்கும், சில சமயம் ரெய்ஸ்டா கார்பரேட் ஸ்கார்ஸும் இருக்கும். ஸோ ஒரு டைப் ஆஃப் ஸ்கார்ஸ்க்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆக்னி ஸ்காரோட சிவியாரிட்டியை பொறுத்து உங்களோட கிரேட் ஆஃப் த ஸ்காரை வச்சு எத்தனை நம்பர் ஆஃப் செஷன்ஸ் தேவைப்படும்ட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேம் வெறும் லைட் தான் யூஸ் பண்றீங்க. லேசர் பாத்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் லைட் எனர்ஜி. ஸோ இதுல வந்து 10,064 நானோமீட்டர் இருக்கக்கூடிய வேவ் லென்த் தான் நம்ம யூஸ் பண்றது. ஸோ இது ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு கீழே உள்ள ஃபைப்ரஸ் டிஷ்யூவை கட் டவுன் பண்ணும். ஸோ நம்ம பாடி என்ன பண்ணும், அதை ரிப்பேர் பண்றதுக்கு கொலாஜன் ஃபார்ம் ஆகும். ஸோ கொலாஜன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களோட ஸ்கார் ரீமாடலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அதனாலதான் ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் நடுவுல மினிமம் 4 weeks கேப் இருக்கு. மேம் இது பண்ணிட்டு உடனே வெயில்ல போலாமா? எந்த ஒரு ஃபேஸ் ப்ரொசீஜரும் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1 week வந்து டைரக்ட் சன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ ப்ரொசீஜர் முடிச்சுட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்ற போஸ்ட் ப்ரொசீஜர் கேர் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் அவசியம். எந்த ஆக்டிவ்ஸுமே வந்து ஒரு 1 week போட வேண்டாம். உங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் ஹீலிங் க்ரீம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு லேசர்ஸ் மாதிரி எதுவும் சொல்றாங்க அப்படின்னா பயப்படாம லேசர்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் a safe and painless procedure. Take care.